வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, எது ஞானம்? இந்த பகுதியிலே இன்று நாம் மறைபொருளாக இருக்கக்கூடிய மனம், உயிர், அறிவு என்பதை பற்றியெல்லாம் விளங்கி இருக்கின்றோம். இருந்தாலும் நமது நடைமுறை வாழ்க்கையிலே இந்த மனதின் செயல்பாடுகள் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? அந்த மனதின் செயல்பாடுகள் என்பதே ஒரு மறைபொருளாகத்தான் இருக்கிறது. எதையும் மனதின் நிலைகளை, மனதின் செயல்பாடுகளை எங்கும் நாம் அளவீடு கண்டு நிரூபணம் செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை. விஞ்ஞானம் எந்த அளவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், மனதின் அலைச்சூழல் வேகம் என்பதை கண்டு உணரக்கூடிய அளவுக்கு இப்பொழுது விஞ்ஞான கருவிகள் வந்திருக்கிறது. அந்த அலை வேகம்தான். ஆனால் இந்த அலைச்சூழலில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது, எப்படிப்பட்ட சிந்தனைகள் அங்கு இருக்கிறது என்பதை கண்டு உணர முடியுமா என்றால் உணர முடியாது. அப்ப அது அந்த அலையினுடைய அந்த ஃப்ரீக்குவன்சி மட்டும்தான் அங்கு உணர முடிகிறது. சரி, இப்போ ஞானம் என்று சொல்லும்போது, இப்பொழுது ஞானம் என்பது ஏதோ ஒரு பரவசமான ஒரு நிலையை அடைந்து அந்த நிலையில் இருப்பதுதான் ஞானம் என்று நமது நாட்டிலே நமது முன்னோர்கள், ஞானியர்கள், சித்தர்கள் எல்லாம் அப்படி ஒரு அனுபவம் என்பதை ஞானம் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றும், அது ஞானம் அல்ல, நாம் நமது மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய உணர்வுகளை நம்மால் எதுவும் செய்ய முடியாது, மாற்ற முடியாது என்பதை உணர்ந்து கொள்வதுதான் ஞானம் அப்படின்னு ஒரு இடத்தில் இந்த ஞானம் என்பதற்கான விளக்கம் சொல்லப்படுகிறது. இப்போ மனதில் எந்த மாற்றத்தையும் மனதால் செய்ய முடியாது. அது எப்படி மனதால் அப்படின்னா, அறிவால் என்று கூட வைத்துக் கொள்வோமே. இந்த அறிவால் மனதை சரி செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி, இது இன்னும் வேற மாதிரி சொல்லணும்னா, அகத்தை நம்மால் எதுவும் செய்ய முடியாது, அகத்தை நாம் மாற்ற முடியாது என்பதுதான் ஞானம். இதை உணர்ந்து கொள்வதுதான் ஞானம் அப்படின்னு, ஞானம் என்பது ரொம்ப எளிது அப்படின்னு ஒருவர் உணர்ந்து சொன்னதாக அவர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ அதுல நம்ம மகரிஷியினுடைய தத்துவங்கள், இவ்வளவு தத்துவங்களை படித்து இவ்வளவு தத்துவங்களையும் நாம் ஆய்ந்து உணர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேளையிலே இவ்வளவு எளிமையாக இதுதான் ஞானம் என்று சொல்லும்போது அது சரியா? அது வேதாத்திரியத்தில் எவ்வாறு இருக்கிறது, அது எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானம் நமக்கு வேண்டும். இப்ப பாருங்க, இப்போ அகத்தை
நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னால் அகத்தை எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அகத்தை? அந்த அகத்தினுள் இருக்கக்கூடிய அகமாக இருக்கக்கூடியது எது என்றால் அறிவாகிய தெய்வம். சரி, இப்போ அங்க போய் அதை எதுவும் செய்யணுமா? இல்ல. இப்போ அகத்தில் எதை மாற்ற முயற்சி செய்கிறோம் என்று இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால், அந்த எண்ணம் என்று வருகிறதே, அது அகத்திலிருந்துதான் வருகிறது. மனதிலிருந்துதான் வெளிப்படுகிறது. அந்த எண்ணம் என்பதில்தான் மனிதனுக்கு குழப்பம் இருக்கிறது. அந்த எண்ணத்தை வைத்துக்கொண்டுதான் அவன் அத்தனை உணர்வுகளையும் மன மன உளைச்சலாக உணர்கிறான். இது எல்லாமே அகத்திலிருந்துதான் வருகிறது. சரி, இப்போ இதை மாற்ற வேண்டும் என்று மனிதன் முயற்சி செய்தால் அது முடியாது என்பதுதான், இதை உணர்ந்து கொள்வதுதான் ஞானம் என்று சொல்கிறார். சரி, இப்போ இதை அகத்துக்குள்ளாகவே அதை வரவிடாமல் மாற்றிவிட வேண்டும். ஒண்ணு வரவிடாமல் நிறுத்திவிட வேண்டும், அல்லது அதை அழித்துவிட வேண்டும், அதை மாற்றிவிட வேண்டும் என்று முயற்சி செய்தால் நடக்காது. சரி என்பதை உணர்ந்து கொள்வது ஞானம். சரி, இது அகத்தில் மாற்ற முடியாது. ஆனால் இது இந்த எண்ணம் ஏன் வருகிறது, எங்கிருந்து வருகிறது, எது எண்ணமாக வருகிறது என்ற புரிதல் இல்லாமல் இதை மாற்றிவிட முடியாது, அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று சொல்கிறோம். அது அப்படியே விட்டுவிட வேண்டும் என்பது உண்மைதான் என்றாலும், இது எங்கிருந்து தோன்றுகிறது, இது எது எண்ணமாக வருகிறது என்பதற்கான விளக்கம் நாம் தெரிந்து ஆக வேண்டும். கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும். இது ஒரு பெரிய ஞானம். எண்ணம் என்பது எப்படி தோன்றுகிறது? மகரிஷி அவர்கள் எண்ணம் ஆராய்தல் என்ற ஒரு தலைப்பிலே, எண்ணம் என்றால் என்ன, அது எப்படி தோன்றுகிறது, எது எண்ணமாக வருகிறது, அந்த எண்ணத்தை வெளியில் கொண்டு வந்து நமக்கு உணர்த்துவது எது என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ அங்க இவ்வளவுதான் ஞானம், அகத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்று புரிந்து கொள்வதால் ஞானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எண்ணமாக வருவது என்பது எது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், அது இயற்கையாக இறைவனிடமிருந்து வருகிறது எண்ணம் என்று சொல்கிறார். அதனால அதுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, அதை நீங்க அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. விட்டுட்டா அதை பாட்டுக்கு ஓடிரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதுல ஒரு மனதை ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு எண்ணம் வருகிறது, ஒரு குழப்பம் வரக்கூடிய எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னாலும் அதற்கு அவர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அது நமக்கு நன்மைக்காகத்தான் வருகிறது, அது இறைவனிடமிருந்து வருகிறது, இறைவன் நமக்காக நன்மைக்காகத்தான் அதை செய்கிறார் என்று அதை அப்படியே விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். சரி, அப்படியே விட்டு விட்டோம், மீண்டும் மீண்டும் வருகிறது என்று சொன்னால் அதை அப்படியே அது இறைவனிடமிருந்துதான் வருகிறது என்று ஏற்றுக்கொள்ளுங்கள், விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி, வேதாத்திரியத்தின் தத்துவம் தெரிந்தவர்களுக்கு ஒரு கேள்வி எழும்பும். என்ன என்று சொன்னால், இந்த எண்ணம் எழுவது இறைவனிடமிருந்து, இயற்கையிலிருந்து இந்த எண்ணம் எழுகிறதா என்பது ஒரு கேள்வியாக இருக்கும். இப்ப நல்லா பாருங்க, நமது கர்மயம் என்பதை எடுத்து பாருங்கள். இந்த கர்மயத்தினுடைய நிலை என்ன, எப்படி இருக்கிறது என்று. எதை கர்மயம் என்று கூறுகிறோம்? முதலில் அந்த ஞானம் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். எது கர்மயம்? நமது உடலிலே கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இப்போ ஒவ்வொரு உயிரின் மையமும் சுத்தவெளியாகிய தெய்வ நிலையாகிய அறிவு என்பது நமக்கு தெரியும்.
இப்ப ஒவ்வொரு கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் நமது உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ அந்த ஒவ்வொரு உயிர் துகளின் மையமும் கருமையம் என்று சொல்லலாமா? அப்படி பார்த்தால் நமது உடம்பிலே கோடிக்கணக்கான கருமையங்கள் இருக்கும் அல்லவா? அப்படி சொல்ல முடியுமா என்றால் இல்லை. சரி. அப்ப எதை கருமையம் என்று சொல்லுகிறோம்? உடலின் மையம். நம்ம கருமையத்துக்கு ஒரு விளக்கம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? உடலின் மையம், உயிர் துகள்களின் இயக்க மையம், ஜீவகாந்த சுழற்சியின் மையம் என்று சொல்லுகிறோம். அதான் கருமையம் சொல்றோம். இப்போ உயிர் துகள்களின் மையம் அப்படின்னு சொன்னா, இப்போ உயிர் துகள்கள் அப்படின்னா கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த கோடிக்கணக்கான உயிர் துகள்கள் உடல் முழுவதும் சுற்றினாலும் அது மையத்தில் ஒரு உயிர் துகளை மையமாக வைத்துத்தான் சுழன்று கொண்டிருக்கும் என்பது நமக்கு இது இயற்கையின் விதி. அது நமக்கு தெரியும். அப்ப இப்ப அந்த மைய உயிர் துகள்னு சொல்றோம் பாருங்க. அந்த மைய உயிர் துகளின் மையத்தில் இருப்பதுதான் கருமையம். அதைத்தான் கருமையம்னு பேர் சொல்றோம். மற்றதெல்லாம் என்ன சொல்லலாம்? மற்றதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்லலாம்னா உயிர் மையம் என்று சொல்லலாம். ஆனால் கருமையம் என்று சொல்லக்கூடாது. உயிர் மையம் என்று சொல்லலாம். இப்ப இந்த உயிர் மையத்துக்கும் கருமையத்துக்கும் என்ன ஒற்றுமை என்று கேட்டால், இரண்டின் மையத்திலும் அறிவாகிய தெய்வமாகிய சுத்தவெளி இருக்கிறது. இதுதான் ரெண்டுக்கும் ஒற்றுமை. உயிர் மையத்தின் மையத்திலும் சுத்தவெளியாகிய அறிவாகிய தெய்வம் இருக்கிறது. அந்த மைய உயிர் துகளின் மையத்திலும் அறிவாகிய தெய்வம் இருக்கிறது. சரி, இது ரெண்டுக்கும் என்ன வேற்றுமை? ஒற்றுமையை பார்த்துட்டோம். என்ன வேற்றுமை என்று கேட்டால், கருமையத்தின் அந்த கருமையத்தை தாங்கி இருக்கக்கூடிய அந்த மைய உயிர் துகள் இருக்கிறதே, அந்த உயிர் துகளில் மட்டும் அந்த உயிர் துகளின் சுழலுக்கும் மையத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளிக்கும் இடையிலே கர்மவினை பதிவுகள் என்ற டெபாசிட் பதிவுகள் அங்கு பதிவாக இருக்கிறது. ஆனால் உயிர் மையங்கள் என்று சொல்லக்கூடிய உயிர் துகள்களிலே அந்த கர்மவினை பதிவுகள் என்பது இல்லை. அப்ப கர்மவினை பதிவுகள் முழுவதும் இப்ப நாம் செய்யக்கூடிய அந்த கர்மவினை பதிவுகள்னா எந்த பதிவுகள்? உடனே நம்ம பாவம் புண்ணியம் சொல்லிடக்கூடாது. பாவப்பதிவுகள் மட்டும்தான் கர்மவினை பதிவுகள். இது பல இடத்துல நம்ம பேசியிருக்கோம். பின்னாடி அதை பற்றியும் நம்ம தெளிவுக்கு வரணும். சரி, இப்போ அந்த பதிவுகள் அந்த மைய உயிர் துகளில் மட்டும்தான் இருக்கிறது, மற்ற உயிர் துகள்களில் இல்லை. இதை முதல்ல தெளிவாக இந்த ஞானத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அது இப்ப நம்ம ஒரு செயல் செய்கிறோம், ஒரு துன்பம் கொடுக்கும் செயல், அது பதிவாகிறது என்று சொல்கிறோம். அந்த பாவப்பதிவுன்னு சொல்றோம். அது எங்கெல்லாம் பதிவாகுது அப்படின்னு சொல்லும்போது மகரிஷி சொல்லுவாங்க, உடல் செல்களிலே பதிகிறது, உயிர் துகள்களிலே பதிகிறது, ஜீவகாந்தத்திலே பதிகிறது, மூளையிலே பதிகிறது, கருமையத்திலே பதிகிறது, வான்காந்தத்தில் பதிகிறதுன்னு சொல்லுவார். 6 இடத்துல பதின்னு சொல்லுவார். இப்போ இந்த உடல் செல்களில் பதிகிறதுன்னு சொல்றது ரைட்டு. அடுத்து உயிர் துகள்களில் பதிகிறதுன்னு சொன்ன பிறகு கருமையத்திலும் பதிகிறதுன்னு சொல்றாருல. அப்ப உயிர் துகள்ங்கிறத கருமையம்ங்கிறத அது ஒரு உயிர் துகள் தானே. அப்ப உயிர் துகள்களில் பதிகிறது என்று புளூரல்ல சொன்ன மகரிஷி கருமையத்தில் பதிகிறது என்று சொல்கிறார். அப்ப அங்க இந்த இடத்துல சிங்குலர்ல சொல்றார். அப்ப அந்த கருமையம் என்பது மைய தனித்த உயிர் துகள். இன்னொன்னு என்ன சொல்றாரு பாருங்க, இங்க எல்லாமே உயிர் துகள்ல, ஜீவகாந்தத்துல, மூளையில, அந்த உடல் செல்கள்ல எல்லாம் பதியும் போது அதனுடைய பதிவுகள் எல்லாமே செயல் பதிவாகத்தான் பதிகிறது. ஆனால் அந்த கருமையத்துல பதியும் போது மட்டும் அவர் என்ன சொல்றார்? தரப்பதிவாக என்று அங்க பிரிக்கிறார். தரப்பதிவாக பதிகிறது. தரப்பதிவு என்று சொன்னால் அது
புண்ணியம் என்ற பதிவு அன்பும் கருணையின் பால் பட்டது. அது என்ன ஆயிருது? அந்த மையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வத்தோடது. அது அங்க போயிருது. இந்த பாவ வினை என்று சொல்லுகிறோமே, அது யாருடையது? அது நம்முடையது. அப்ப அது என்ன ஆகுது? அந்த கர்மயத்தின் மையத்துல சுற்றி அது என்ன ஆகுது? கர்ம வினை பதிவாக பதிந்து விடுகிறது. அங்கதான் தரம் என்று பிரிக்கப்படுகிறது. சரி, இப்போ இங்கதான் பிரியுதுன்னு சொல்லிட்டோம். அப்ப அங்க பாவம் புண்ணியம்னு பிரியறதே இந்த கருமையத்துல மட்டும்தான். உயிர் துகள்கள் அப்படி இல்லை, செயல் பதிவாக இருக்கும். அவ்வளவுதான். அது நல்லது கெட்டதெல்லாம் தெரியாது. சரி, இப்போ இதுக்கப்புறம் வான்காந்தத்தில் பதிகிறது என்று சொல்கிறோமே, இந்த வான்காந்தத்துல செயல் பதிவாக இருக்கிறதா, வினைப்பதிவாக வருதா அப்படின்னா, கருமையத்தில் பிரிக்கப்பட்ட பிறகு இந்த வான்காந்தத்துக்கு எந்த ரெக்கார்டு போகும் அப்படின்னா, அந்த புண்ணியம் என்பது அங்க போகாது. அந்த கர்மவினை என்ற பாவப்பதிவுகள் மட்டும் இங்க பிரிக்கப்பட்டது அல்லவா, அதுதான் வான்காந்தத்துக்கு போகும். வான்காந்தத்துல புண்ணிய பதிவுங்கிறதுக்கெல்லாம் அங்க செயல் பதிவுக்கு அங்க இடமே இல்லை. இடமே இல்லை. ஏன்? இங்க நம்மிடம் அது செயல் பதிவாக இருப்பது எதற்குன்னா, எண்ணமாக மலர்வதற்கு. ஆனா வான்காந்தத்துல அந்த பதிவு எதுக்கு இருக்குன்னா, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் இயற்கை சீற்றமாகிய விளைவாக வருவதற்காக. எதுக்கு? இந்த மனிதர்களுடைய கர்மயத்தில் இருக்கக்கூடிய அந்த களங்கம் அதி தீவிரமாக அடர்த்தியாக மாறிவிட்டால் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கும் துன்பத்தை கொடுத்து அந்த அடர்த்தியை குறைப்பதற்காக. அப்ப அந்த பாவவினை என்று சொல்லக்கூடிய கர்மவினை மட்டும்தான் வான்காந்த பதிவாக பதிவாகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப பாருங்க. இப்போ எண்ணங்கள் வருகிறது என்று சொல்லுகிறோமே, இப்ப எண்ணங்கள் எல்லாமே இறைவனிடமிருந்து வருகிறது என்று அவர்கள் அதுதான் ஞானம் என்று சொல்லிவிட்டார்கள். எண்ணம் முழுதுமே இறைவனிடமிருந்து வருகிறது. அதை அப்படியே விட்டு விடுங்கள். அதை மாற்றுவதற்கு முயற்சி செய்யாதீர்கள், அது முடியாது என்று அவர்கள் இதுதான் ஞானம் என்று சொல்கிறார்கள். இதுதான் ஞானம் என்று சொல்கிறார். அகத்தை எதுவும் செய்ய முடியாது. வருகிற எண்ணங்கள் எல்லாம் இறைவனுடையது. இன்னொன்னு அவர் தெளிவா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அந்த வரக்கூடிய அந்த எண்ணத்திற்கு நீங்கள் பொறுப்பேற்காதீர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீங்கள் பொறுப்பேற்காதீர்கள் அப்படின்னா, அதை பொறுப்பை யார் தலையில் சுமத்துவதாக இருக்கிறது என்று இறைவன் தலையில் சுமத்துவதாக இருக்கிறது. இறைவன் தலையில் சுமத்துவதாக இருக்கிறது. இப்ப இந்த இடத்துல நாம வேதாத்திரிய அன்பர்கள் ஆழ்ந்து சிந்தித்தே ஆக வேண்டும். எப்படின்னா, இப்போ அந்த கருமையத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய இறைநிலை, அதிலிருந்து எண்ணம் தோன்றுகிறது என்று சொன்னால் அது அன்பும் கருணையின் அடிப்படையில் தோன்றக்கூடிய நல்ல எண்ணங்கள். இந்த பொறுப்பை யாருக்கு கொடுக்கலாம்? இது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் அது இறைவனுடையது என்று சொல்லலாம். இறைவனுடையது என்று சொல்லலாம். பொதுவாகவே நாம் இப்பொழுது சில வருடமாக என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இந்த பாவப்பதிவுகள் அனைத்தும் என்னுடையது, புண்ணியம் அனைத்தும் இறைவனுடையது. நான் செய்த கெட்ட செயல்கள் அனைத்தும் என்னுடையது, நான் செய்த நல்ல செயல்கள் அனைத்தும் இறைவனுடையது என்று சொல்லிக் கொண்டிரு. அப்ப ஏன் அப்படி சொல்றோம்? நல்லது செய்யறது எதுவுமே என்னுடையதுன்னு இல்லை. ஏன் அப்படின்னா, என்னுடையதாக எது இருந்தாலும் அது என்னுடைய சந்ததிக்கு தொடர்ந்து சென்று கொண்டிருக்கும். நான் ஒரு வீடு கட்டி வச்சிருக்கேன்னா அதனுடைய லீகல் ஹையர் யாரு? சந்ததி. நான் 10 லட்ச ரூபா பேங்க்ல போட்டிருக்கேன்னா அதுக்கு யாரு லீகல் ஹையர்? சந்ததி. இது முழுதுமே கர்மவினை சார்ந்தது. இந்த பொருள்கள், தேவைக்கு மேல் இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் கர்மவினை சார்ந்தது. அப்ப இந்த பாவ பதிவு என்று சொல்லக்கூடிய கர்மவினை சார்ந்த அனைத்தும் அது எல்லாம் என்னுடையது. என்னுடையது என்று சொன்னால் என்னுடைய சந்ததிக்கும் செல்லும். ஆனால் நன்மை செய்யக்கூடியது புண்ணியம் அனைத்தும் இறைவனுடையது என்று சொல்லுகிறோம்.
அப்படி என்று சொன்னால் அது நம்ம சந்ததிக்கு செல்லுமா? இல்லை, செல்லாது, செல்லாது. அதனாலதான் நம்ம தெளிவாக சொல்லுகிறோம். மகர்ஷியும் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் வேதாத்திரிய ஆசிரியர்கள் குழப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். பெற்றோரிடமிருந்து நமக்கு வரக்கூடிய பதிவுகள் என்பது கர்மவினை என்று சொல்லக்கூடிய பாவப்பதிவுகள் மட்டும்தான் நமக்கு வருகிறது என்பதை முதலில் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு வந்தது சஞ்சித கர்மம் என்று சொல்லுகிறோம். பெற்றோர்களிடமிருந்து வந்தது சஞ்சித கர்மம். அந்த சஞ்சித கர்மம் என்று சொன்னாலே அது பாவப்பதிவு மட்டுமே. மகரிஷி தெளிவா கொடுத்திருக்கிறார். பாவப்பதிவுகளும் அதை போக்கும் வழிகளும்ங்கிற அந்த சாப்டர்ல மட்டும்தான் சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் என்று பிரித்து சொல்லியிருக்கிறார். புண்ணிய பதிவில் இந்த மாதிரி 3 வகை என்று சொல்லவில்லை. புண்ணிய பதிவுகள் 3 வகைப்படும். சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மமாக இல்லை, இல்லை. பாவப்பதிவுகளுக்கு மட்டும்தான் அவர் பெயர் கொடுத்திருக்கிறார். ஒட்டுமொத்த பதிவுக்காக அப்படி கொடுக்கவில்லை. அப்ப சஞ்சித கர்மம் என்று சொன்னாலே பாவப்பதிவுகள் மட்டுமே. பெற்றோர்களிடமிருந்து நமக்கு வருவது பாவம் மட்டுமே. ஏன்னா அதுதான் அவருடையது. அது சந்ததிக்கு வந்தே தீரும். அப்ப நன்மை செய்வது அனைத்தும் இறைவனுடையது. அப்ப அது சந்ததிக்கு போகாது, போகாது. அது என்ன செய்யும்? அது அந்த பாவப்பதிவை அழித்து விட்டு அது அந்த இறைவனோடு இறைவனாக அன்பும் கருணையமாக மாறிவிடும். அப்ப பாருங்க, அது இறைவனுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ நேற்று கூட ஒரு மத நல்லிணக்க ஈத்கார் நோன்பு நிகழ்ச்சியிலே என்னை ஒரு சிறப்பு பேச்சாளராக அழைத்திருந்தார்கள். அங்கு பேசும்போது கூட இதே கருத்தை அங்கும் நேற்று வெளிப்படுத்தினேன். எப்படி என்றால், அதாவது நாம் செய்யக்கூடிய கெட்ட செயல்கள், அதாவது பாவ செயல்கள், பாவ பதிவுகள் அனைத்தும் என்னுடையது என்றும், நாம் செய்யக்கூடிய நன்மைகள், துன்பம் போக்கும் செயல்கள், புண்ணியங்கள் அனைத்தும் இறைவனுடையது என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு வார்த்தையில் இங்கு எனக்கு ஊர்ஜிதமாகிறது என்று அங்கு அந்த இஸ்லாம் சகோதரர்கள் அந்த தொழுகை முடிந்த பிறகு அங்கு ஒரு உரையில் அதை கூறினேன். அங்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று ஒரு வார்த்தை அங்கு இருக்கிறது. எல்லா புகழும் இறைவனுக்கே. புகழ் என்றால் என்ன? எப்பொழுது புகழ் என்பது வரும்? நாம் துன்பம் போக்கும் செயல், புண்ணிய செயல் செய்தால் அதிலிருந்து வரக்கூடிய உணர்வு புகழ். துன்பம் கொடுக்கும் செயல் என்று சொன்னால் அங்கு இகழ். அப்ப இப்ப அங்க என்ன சொல்லப்படுது? எல்லா புகழும் இறைவனுக்கே. அதுல எல்லா புகழும் சொல்லிட்டாங்க. 1, 2 கூட மிச்சம் இல்லை. அப்ப நான் செய்யக்கூடிய நன்மைகள் அனைத்தும் இறைவனுடையது என்று அங்கு சொல்லப்படுகிறது என்று அங்கே அதை நேற்று வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்ப அப்ப நன்மைகள் முழுவதும் இறைவனுடையது என்று சொல்லிவிட்டோம். இப்ப பாருங்க, அப்படி அது முழுக்க முழுக்க மையத்தில் இருக்கக்கூடிய கர்மையத்தில் இருக்கக்கூடிய இறைநிலையோடு இணைந்து விடுகிறது. நாம் செய்த பாவங்கள் மட்டும் அந்த உயிர் துகளின் சுழற்சிக்கும் இறைநிலைக்கும் இடையிலே அது பதிவாக இருக்கிறது. இப்ப பாருங்க, நல்ல எண்ணம் தோன்றுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இது யாருடையது? இதற்கு யார் பொறுப்பேற்கக்கூடியது என்று சொன்னால் அது இறைவனுடையது என்று சொல்லலாம். அதற்கு நாம் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இறைவனுடையது. சார், என்ன இருந்தாலும் நானும் நல்லது செஞ்சிருக்கேன்ல. செஞ்சிருக்கிற நல்லது செய்தது எதற்காக நீ நல்லது செய்தாய்? ஒரு மனிதன் எதற்காக புண்ணியம் செய்ய வேண்டும்? மனிதன் புண்ணியம் செய்வதற்காக பிறந்தானா என்று கேட்டால், மனித பிறவி தோன்றியது புண்ணியம் செய்வதற்காக இல்லை. இந்த இடத்தை நல்லா புரிஞ்சுங்க. ஆனால் இப்பொழுது மனிதன் பிறக்கிறானே, அவன் புண்ணியம் செய்து இந்த பாவத்தை கழிப்பதற்காகத்தான் பிறக்கிறான். அது கரெக்ட். இப்ப நம்ம பிறக்கிற பிறப்பு
வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன். இப்ப இருக்கிற பிறப்பு அதுதான். ஆனால் நம்ம சொல்வது முதல் மனிதன் தோன்றினானே, அவன் அந்த கர்மவினை என்ற பாவத்தை அழித்து தூய்மை பெறுவதற்காக தோன்றினானா என்றால் இல்லை. ஏன்? ஐந்தறிவு ஜீவனிலிருந்து ஆறாவது அறிவு மனிதனாக வரும் பொழுது அங்க கர்மவினை என்று ஒன்று இல்லை, பாவப்பதிவு என்று ஒன்று இல்லை. ஐந்தறிவு ஜீவன் வரை பாவப்பதிவு என்று ஒன்று இல்லை. அப்ப அப்ப முதல் மனிதன் தோன்றியதற்கான காரணம் இந்த பாவப்பதிவை அழித்து புண்ணியம் செய்து பாவத்தை அழிப்பதற்கு அல்ல. அப்ப மனிதனுடைய தோற்றம் புண்ணியம் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கிடையாது. அங்க என்ன நோக்கம் என்றால் ஆறாவது அறிவு இறை உணர்வு பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். அங்க இவன் என்ன பண்ணிட்டான்? தடுமாறி இவன் அந்த இறை உணர்வுக்கு பதிலாக புலனுணர்வில் அளவை மீறினான் பாருங்க. அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? கர்மவினை பதிவாக பாவப்பதிவாக மாற்றி விட்டான். பாவப்பதிவை மாற்றிட்டான்னா அதுக்கு பிறகு பிறக்கக்கூடியவன் அனைத்தும் இந்த பாவப்பதிவை போக்கி நீக்கி தூய்மை அடைந்தால்தான் இறை உணர்வு பெற முடியும். இப்ப மனிதனுடைய நோக்கமே மாறி போச்சு. நாமெல்லாம் சொல்றோம் வாழ்வின் நோக்கம் என்ன? இறை உணர்வு பெறுதல். கிடையாது, கிடையாது. எப்ப எப்ப இறை உணர்வு பெறுதல்ங்கிறது நோக்கம் வரும்? இப்ப நம்மலாம் எங்களுடைய வாழ்க்கை நோக்கம் இறை உணர்வு பெறுதல். அது சொல்வதற்கு உனக்கு தகுதி இருக்குதா என்று யோசிப்பார். தகுதியே இல்லாமல் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மகரிஷி சொல்லிட்டார், நாங்க சொல்லுவோம்யா, சொல்லிக்குங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்ப தகுதி வருது? எப்ப தகுதி வருது? முதல்ல இந்த கர்மவினை என்பதை புண்ணியம் செய்து 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 அல்லது துன்பத்தை அனுபவித்து அனுபவித்து இந்த கர்மவினையை கழித்துக்கொள். அதன் பிறகுதான் இறை உணர்வு பெறுவது என்ற நோக்கமே உனக்கு எலிஜிபிலிட்டியே வரும். அது வரைக்கும் நமக்கு என்ன இல்லை, இங்க பாஸ்போர்ட் விசாவே இல்லை, இன்னும் விசா கொடுக்கப்படவில்லை. நீங்க அங்க அதை உணர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு விசா வாங்கணும். விசா ப்ராசஸ் தான் நடக்குது. அதை என்ன பண்ணணும்? நாம் புண்ணியம் செய்து இதை அழித்து இந்த கர்மயத்தை தூய்மை செய்த பிறகுதான் நம்மளுடைய வாழ்வின் நோக்கம் இறை உணர்வு பெறுவது என்றார். இல்லை, நாங்க பாவத்தை வச்சுக்கிட்டே இறை உணர்வு பெறுவோமே என்றால் பெற்றுக்கொள்ளலாம், வேஷம் போடலாம், ஊரை ஏமாற்றலாம், கோடி கோடியாக சம்பாதிக்கலாம். அதைத்தான் இப்பொழுது நிறைய ஆன்மீக அமைப்புகள் செய்து கொண்டிருக்கிறது. கர்மையம் தூய்மை அடையாமல் எதையும் உணர முடியாது, எதையும் உணர முடியாது. சரி, அப்ப அப்ப அந்த அடிப்படையில இந்த புண்ணியம் செய்ய வேண்டும் என்பது பாவம் என்ற ஒன்று இருப்பதனால் தான் புண்ணியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அதனால இப்போ இது என்னுடையது, நல்ல எண்ணங்கள்லாம் என்னுடையது அப்படின்னு நம்ம உரிமை கொண்டாடுவதற்கு ஒன்றும் இல்லை. அது அன்பும் கருணையும் வாய்ந்த இறைவனுடையது. அப்ப நல்ல எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால் அது இறைவனுடையது. அதை அப்படியே விட்டு விடலாமா? இப்போ அந்த ஞானம் அவங்க சொல்லப்படுகிற ஞானத்தில் யாரும் ஞானம் எளிது என்று சொல்லி எல்லா எண்ணங்களும் இறைவனிடமிருந்துதான் வருகிறது, அதை அப்படியே விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏன் அப்படியே விட்டுருங்க? அது கெட்ட எண்ணம், மனதை அலைக்கழிக்கக்கூடிய எண்ணம், கவலையை தரக்கூடிய எண்ணம், பயத்தை தரக்கூடிய எண்ணம், குழப்பத்தை தரக்கூடிய எண்ணம் எல்லாமே இறைவனிடமிருந்துதான் வருகிறது, அதை அப்படியே விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார்கள். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? நல்ல எண்ணம் மட்டும்தான் இறைவனுடையது, இறைவனிடமிருந்து வருகிறது என்று சொல்லுகிறோம். இறைவனிடமிருந்து வரக்கூடிய நல்ல எண்ணங்களை அப்படியே விட்டுவிட வேண்டியதில்லை, அதை என்ன பண்ணணும்? செயலாக மாற்ற வேண்டும். அப்ப இறைவனுடைய எண்ணமாக இருந்தால் அதை செயலாக மாற்ற வேண்டும். அதானே நல்ல எண்ணங்கள் என்றால் செயலாக மாற்ற வேண்டும். ஏன் செயலாக மாற்ற வேண்டும்? அதை செயலாக மாற்றினால்தான் நாம் இருக்கக்கூடிய கர்ம வினையை குறைக்க முடியும். அப்ப அந்த எண்ணத்தை சிந்தனையாக மாற்றி செயலாக மாற்ற வேண்டும். மகரிஷி தெளிவா சொல்லிட்டாரு, நல்ல எண்ணங்கள் வரும்பொழுது அதை சிந்தனையாக எடுத்து செயலாக மாற்றுங்கள். எண்ணம் ஆராய்தலிலே தெளிவாக கொடுத்திருக்கிறார். நிறைய நம்ம பேராசிரியர்கள், நம்ம அன்பர்கள் எல்லாம் இந்த எளிமையான ஞானம் என்பதற்கு போயிட்டு வந்த பிறகு மகரிஷி சொன்ன எண்ணம் ஆராய்தல் என்பதை தவறாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சில பேர். என்னிடமே சில பேர் கேட்கிறார்கள், அதப்படி நான் மகரிஷி எண்ணத்தை ஆராய சொல்லி இருக்கிறாரே என்று. இல்லை, மகரிஷியினுடைய எண்ணம் ஆராய்தலை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல எண்ணம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளுங்கள்.
எண்ணம் என்பது தீய எண்ணம் எங்கிருந்து தோன்றுகிறது என்று சொன்னால், நாம் செய்து வைத்திருக்கக்கூடிய கர்ம வினை பதிவுகளிலிருந்து தோன்றுவது தீய எண்ணம். அப்ப தீய எண்ணம் என்பது என்னுடையது, அதற்கு நான் பொறுப்பேற்க வேண்டும். எந்த எண்ணத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டாம் என்று அங்க சொல்லப்படுகிறது. எப்படி சொல்ல முடியும்? எப்படி கெட்ட எண்ணம் இறைவனிடமிருந்து வருகிறது என்று சொன்னால், இறைவன் மேல் பொறுப்பை சுமத்துகிறோம் என்று சொன்னால், இறைவன் கெட்டவன் என்று பொறுப்பை சுமத்துவது போல் ஆகிறது அல்லவா? அது சுமத்தக்கூடாது, கூடாது. அப்ப அந்த இடத்துல 2ஆக பிரித்து உணர்ந்து கொள்ள வேண்டியது ஞானம். இந்த ஞானம் நமக்கு வேண்டும். ஏனென்று சொன்னால், இது தவறான புரிதலாக சென்று கொண்டு இருப்பதாக இருக்கிறது. மகரிஷியினுடைய தத்துவத்தை இவ்வளவு காலம் புரிந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது ஒரு தவறான புரிதல். இப்ப 2ஆக பிரிக்க வேண்டும். நல்ல எண்ணம், கெட்ட எண்ணம். நல்ல எண்ணம் என்பது இறைவனுடையது, கெட்ட எண்ணம் என்பது என்னுடையது என்று பிரித்து உணர வேண்டும். அப்ப கெட்ட எண்ணத்துக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? இறைவன் மீது பொறுப்பை சுமத்தாமல் நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும். சரி, அப்ப அந்த கெட்ட எண்ணம் வந்துச்சுன்னா நாம் பொறுப்பேற்று அதை அப்படியே வச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கலாமா? குற்ற உணர்வு கொள்ளலாமா? இந்த இடத்துல அதான் வரும். நான் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்துல குற்ற உணர்வாக மாறிவிடும். இப்படிதான் நிறைய பேர் குற்ற உணர்வாக இருந்துதான் நிறைய சைக்காட்ரிக் ப்ராப்ளமா வராங்க. இந்த குற்ற உணர்வு என்பது சைக்காட்ரிக் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அப்ப இது நம்முடையது என்பதற்காக குற்ற உணர்வு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இல்லை, இல்லை. அதற்கு என்னுடையது என்று பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் குற்ற உணர்வு கொள்ளக்கூடாது. எப்படிங்க? அப்படி என்னுடையதுன்னு சொல்லிட்டு எப்படி பொறுப்பேற்க கூடாது? என்னுடையதுதான், ஆனால் அது என்னுடையது அல்ல. எப்படின்னா, அது முன்னோர்களிடமிருந்து வந்த சஞ்சித கர்மத்தின் அடிப்படையில் நாம் எண்ணிய எண்ணங்கள், நாம் செய்த செயல்கள் அப்படின்னு வருது. இப்ப எண்ணங்கள் என்றாலே நாம் செய்த செயல்கள் பதிவாகி அது மீண்டும் எண்ணமாக வருகிறது பாருங்க. அதுதான் இந்த கெட்ட எண்ணம். இப்போ அது இந்த கெட்ட செயலை நாம் செய்திருக்கலாம் அல்லது நமது முன்னோர்கள் செய்திருக்கலாம். அதனால இதுக்கு நாம் குற்ற உணர்வு கொள்ள வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் இது அறியாமல் செய்தது, அது தவறு என்று அறியாமல் செய்தது. ரைட்டு. இதை குற்ற உணர்வு கொள்வதை விட என்ன செய்யலாம்? மகரிஷி என்ன சொல்லிடுறாரு அந்த இடத்துல? குற்ற உணர்வு கொள்ள சொல்லல, கெட்ட எண்ணம் என்று தெரிகிறது. தெரிஞ்ச உடனே நீங்க இது இனிமே வராதன்னு சொல்லி அதுகிட்ட போய் போராடி கொண்டு இருங்கள் என்று சொன்னாரா? இல்லை, சொல்லவில்லை. அதோட போய் போராடி கொண்டிருங்கள் என்று சொல்லவில்லை. அப்ப என்ன சொல்றாரு? அந்த எண்ணத்தை செயலாக மாற்றாதீர்கள் என்று சொல்றார். நல்ல எண்ணம் வந்துச்சுன்னா சிந்தனையாக்கி செயலாக மாற்றி விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. கெட்ட எண்ணம் வந்துச்சுன்னா செயலாக மாற்றாமல் விட்டு விடுங்கள். செயலாக மாற்றாமல் விட்டு விட்டால் அந்த எண்ணம் என்ன ஆகும்? அந்த எண்ணம் வெளியே சென்று விடும். செயலாக மாற்றாமல் அது அப்படியே வெளியேறிவிடும். அவ்வளவுதானே? வெளியேறட்டும். அப்ப சில இடங்களில் என்னன்னாகும்? மீண்டும் பதிவாக உள்ளே பதிந்து விடும். சில எண்ணங்கள் வெளியேறிவிடும். எந்த எண்ணங்கள் வெளியேறிவிடும், எந்த எண்ணங்கள் பதிவாகிவிடும் என்று ஒரு சிந்தனை செய்து பார்த்தால், இப்ப இந்த கெட்ட எண்ணங்கள்ல 2 வகை உண்டு. என்னன்னு கேட்டா, இந்த கெட்ட எண்ணத்துக்கு பாவப்பதிவுக்கு 2 விளைவுகள் இருக்குன்னு சொன்னோம். ஒண்ணு எண்ணமாக மலரும், இன்னொன்று விளைவாக வரும் என்று சொல்லியிருக்கிறோம். இப்ப அந்த பதிவுக்கு விளைவு வந்துவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். விளைவு வந்துவிட்டது என்று சொன்னாலும் அது மீண்டும் எண்ணமாக வரும் என்று பல தடவை நம்ம பேசியிருக்கிறோம். இதெல்லாம் மீண்டும் 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 நம்ம பேச வேண்டியிருக்கிறது. கெட்ட எண்ணம், பாவப்பதிவு, அதற்கு விளைவு வந்துவிட்டது. விளைவு வந்துவிட்டாலும் அந்த பதிவு அங்க இருக்கிறது. அது எண்ணமாக வரும் அப்படின்னு சொன்ன பதிவை அழிச்சிட்டோம்னாலும் எண்ணமாக வருது. இப்ப பாருங்க, அந்த பதிவு கழிந்து விட்டது. அந்த பாவப்பதிவு விளைவு வந்து விட்டது. அந்த பதிவு விளைவு வந்த அந்த பதிவிலிருந்து எண்ணம் வருகிறது என்று சொன்னால், அதை நாம் செயலாக மாற்றாமல் விட்டு விட்டோம் என்று சொன்னால் அது என்ன ஆகிவிடும்? அப்படியே வெளியே சென்று விடும்.
கர்மயத்திலிருந்து அது வெளியே சென்று விடும். அது முழுமையாக அழிந்து விடும். ஆனா மகரிஷி ஒரு தடவை என்ன சொன்னாங்கன்னா, அந்த பாவப்பதிவு அழிஞ்சிருமான்னா அங்கதான் இருக்கும்னு சொன்னாரு. சொன்னாரு. இப்போ நாம என்ன நினைச்சுட்டு இருக்கோம், ஒரு விளைவை அனுபவித்துக் கொண்டால் அந்த இடத்திலேயே அந்த பதிவு அழிஞ்சு போகுது அப்படின்னு நாம கேட்கும்போது, அப்படியெல்லாம் அழியாது என்று மகரிஷி சொன்னார். இதை நான் ஒரு மகரிஷி சொன்ன உதாரணத்தோடு நாம் சொல்லியிருக்கிறோம். மீண்டும் 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 அதை ஞாபகப்படுத்திக் கொள்வோம். மகரிஷியிடம் நான் கேட்கும்போது, சாமிஜி பாவப்பதிவு அதை போக்கும் வழிகள்னா என்ன செய்ய சொல்றீங்க? மேல் பதிவு போட சொல்றீங்க. ஒரு புண்ணிய பதிவு போடுறோம். அப்ப அது என்ன ஆயிருது? அது ஒரு பாவத்தை அழித்து விடுகிறது என்று சொல்லுகிறீர்கள். அல்லது நான் ஒரு துன்பத்தை அனுபவிக்கிறேன். அது ஒரு பாவப்பதிவை அழித்து விடுகிறது என்று சொல்லுகிறீர்கள். அது அழிந்து விடுமா என்று கேட்டேன். அப்ப கேட்கும்போது மகரிஷி என்ன சொன்னாரு, "அது என்னப்பா உள்ள அழிற பழம் வச்சிருக்கப்பா அழிக்கிறதுக்கு? அப்படியெல்லாம் அழியாதுப்பா. அது செயலிழந்து போகும். அதுக்கு விளைவு இனிமேல் வராது. ஆனால் அது அங்கதான் இருக்கும். மீண்டும் எண்ணமாக வரும்" என்று சொல்லியிருக்கிறார். அப்ப இது மீண்டும் எண்ணமாக வருகிறது. இப்ப என்னாச்சு? விளைவு வந்தாகி விட்டது. விளைவு வந்த பிறகு எண்ணமாக வருகிறது அல்லவா? அப்படி வரக்கூடிய எண்ணத்தை, அந்த எண்ணத்தை நான் செயலாக மாற்ற மாட்டேன் என்று அந்த இடத்தில் எண்ணம் ஆராய்தலில் ஒரு சங்கல்பம் எடுத்து நாம் விழிப்போடு நின்று விட்டால், அந்த எண்ணம் விளைவு வந்துருச்சு. அப்ப அதுக்கு இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு தான். மீண்டும் செயலாக செய்தால் மீண்டும் பதிவாகி மீண்டும் விளைவாக வரும். அதுதானே. இப்ப அந்த இடத்துல அதை செயலாக மாற்றவில்லை என்று சொன்னால், அந்த எண்ணம் முழுமையாக கர்மயத்திலிருந்து வெளியேறிவிடும், நீங்கிவிடும். அப்ப கெட்ட எண்ணங்கள் வர்றதிலேயே நாம் செயலாக மாற்றவில்லை என்று சொன்னால் வெளியே போகக்கூடிய எண்ணங்கள் என்று ஒரு பிரிவு இருக்கிறது. ஆனால் இன்னும் விளைவு வராத எண்ணம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது எண்ணமாக வருகிறது. நாம் எண்ணத்தை செயலாக மாற்றவில்லை. ஆனால் அது விளைவு வர வேண்டிய ஒரு பாக்கி இருக்குது இல்லையா? அதுவரை அது வெளியே செல்லாது. மீண்டும் அங்கேயே போய் என்ன ஆயிரும்? ரெக்கார்ட் ஆயிரும். மீண்டும் அங்கேயே போய் ரெக்கார்ட் ஆகிறதுக்கும் அதை செயலாக செய்து ரெக்கார்ட் ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? இப்போ ஒரு கெட்ட எண்ணம் வருது. அதற்கு இன்னும் விளைவு வரல. அந்த எண்ணத்தை மீண்டும் செயலாக மாற்றி விட்டோம் என்று சொன்னால், அந்த பதிவினுடைய வில் பவர் கூடி அதனுடைய அடர்த்தி கூடி விடுகிறது. அதுக்கு வர வேண்டிய விளைவுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த விளைவினுடைய கணம் கூடுகிறது. இந்த இடத்துல நாம் அதை செயலாக மாற்றவில்லை என்று சொன்னால், அது இருக்கக்கூடிய அந்த கணத்தோட இருக்குமே தவிர அதுக்கு விளைவு கூடாது. அப்ப இதை 2ஆ பிரிச்சு உணர்றோம். இப்ப இந்த இடத்துல 3ஆ பிரிக்க வேண்டியிருக்கு. நல்ல எண்ணங்களாக அனைத்தும் இறைவனிடமிருந்து வருகிறது. அதை செயலாக மாற்றிவிட வேண்டும். கெட்ட எண்ணங்கள் அனைத்துக்கும் நாம் பொறுப்பேற்க வேண்டும். ரைட்டா? இந்த இடத்தில் அதற்கு நாம் பொறுப்பேற்க வேண்டியதில்லை என்று சொல்வது நமது தத்துவத்தின் அடிப்படையில் அது தவறாக இருக்கிறது. தவறாக இருக்கிறது மட்டுமல்ல, இறைவன் மேல் அந்த பொறுப்பை சுமத்துவதாக இருக்கிறது என்பது நமக்கு மனதுக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக நமக்கு தோன்றுகிறது என்பதை இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏனென்று சொன்னா நம்ம மக்களுக்கு நிறைய பேர் ஒரு எளிமையான ஞானம் அப்படின்னு ஒண்ணு நம்ம போறாங்க, போயிட்டு இதையும் அதையும் குழப்பிட்டு ஒரு சூழ்நிலையில போய் நின்னுக்கிறாங்க. அப்ப நமக்கு ஒரு தெளிவு வேணும். நம்ம தெளிவா நிக்கணும். ஏன்னு கேட்டா, வேதாத்திரியம் தெரியாதவர்களுக்கு அங்க அந்த குழப்பமும் வராது. அவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. ஆனால் வேதாத்திரியத்தில் இவ்வளவு தத்துவத்தையும் உணர்ந்த பிறகு இந்த குழப்பம் வந்துடக்கூடாது. வேதாத்திரியத்தின் அந்த தத்துவத்தை மாற்றிவிடக்கூடாது. இதை நீட்டு போக செய்து விடக்கூடாது. வேதாத்திரியத்தின் அதனுடைய தரத்தை நாம் என்ன செய்ய குறைத்து விடக்கூடாது என்பதற்காக இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் இங்கு கூறுகிறேன். சரி, அப்ப இந்த பாவப்பதிவு அதுல 2 வகையா பிரிச்சிருக்கிறோம் நம்ம. ஒன்று விளைவாக வந்தது, இன்னொன்னு விளைவு வர வேண்டியது. விளைவு வர வேண்டியது என்னமாக வருகிறது என்று சொன்னால், அதை நாம் செயலாக மாற்றாமல் விட்டுவிட்டால் மீண்டும் அது பதிவாகிவிடும். விளைவாக வந்தது என்னமாக வருகிறது என்று சொன்னால், அதை செயலாக மாற்றவில்லை என்று சொன்னால், அது நம்மிடமிருந்து விலகி சென்று விடும். கர்மயத்திலிருந்து அது விலகிவிடும். கர்மயம் அங்கதான் தூய்மையாகுது. இவ கர்மய தூய்மைங்கிறது
இப்ப நமக்கு விளைவு வந்தாலும் அந்த பதிவு அங்கேயே இருந்துகிட்டு இருந்தால் எப்பதான் கர்மயம் தூய்மையாகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா மகர்ஷியிடம் அந்த கேள்வியை கேட்டவன் நான் தான். சாமி, அந்த இது அழிஞ்சிருமான்னு கையை அசைச்சு கேட்கும்போது அழிரப்பர் இருக்கான்னு சாம்பார் சொன்னாரே, அப்ப மகரிஷி என்ன உதாரணம் சொன்னார். இப்ப சாம்பார்ல உப்பு அதிகமா போச்சுப்பா, என்னப்பா செய்வான்னு உடனே தண்ணி தூக்கி ஊற்றுவோம், தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம், உருளைக்கிழங்கு கட் பண்ணி போடுவோம் நாங்க. இப்ப உப்பு சரியா இருக்கான்னு கேட்டா உப்பு சரியா இருக்கு. அப்ப சொல்லாரு, சரியாயிருச்சு இல்லையா, உப்பு சரியா போச்சே, அதிகமாக இருந்த உப்பை எடுத்தாயா அது சாம்பாருக்குள்ளே இருக்குதான்னு கேட்டாரு. சாம்பாருக்குள்ளதான் சாமி இருக்கு. சரியா போச்சு இல்ல, அப்படித்தான்ப்பா, அது கர்மயத்துல இருக்கும் அந்த பதிவு. ஆனால் உனக்கு ஒன்றும் விளைவா வராது, கவலைப்படாதேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா அன்னைக்கு நான் ஒரு கேள்வி அடுத்த கேள்வியாக அதை ஒட்டிய கேள்வியாக கேட்டிருக்க வேண்டும். இதெல்லாம் நடந்தது கிட்டத்தட்ட எத்தனை 25 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சு இந்த கேள்வியை மகரிஷிட்ட கேட்டு. அன்னைக்கு அதை மீண்டும் அதிலிருந்து ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று என்னுடைய அறிவுக்கு தோன்றவில்லை. சாமி, இப்ப அப்படியே இருக்குது, சாம்பார்ல உப்பு இருக்கிற மாதிரி இருக்குது, அதுக்கு விளைவு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னமே விளைவு வராது, நமக்கு துன்பமா வராது. இப்ப எனக்கு என்ன கேள்வின்னா, அப்ப எப்பதான் இந்த கர்மையின் தூய்மை அடையிறது? ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்படியே கர்ம வினை பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், நமக்கு துன்பம் வருது, இல்ல நம்ம துன்பம் போக்கும் செயலை செய்யறோம், அது போய் என்ன பண்ணுது, விளைவு வராமல் தடுத்துருது. ஆனா உள்ளுக்குள்ள பதிவு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, அப்ப எப்ப வந்து இந்த உயிருக்கு கர்மயத்தை நேரடியாக உணர்வது, இறைவனை உணர்வதற்கு எனக்கு தடையாக இருக்குதுல்ல, எப்பதான் கர்மயன் தூய்மையாகிறது அப்படின்னு அன்னைக்கு ஒரு கேள்வியை அடுத்த கேள்வி கேட்டிருக்கணும். கேட்கறதுக்கு அன்னைக்கு அறிவு பத்தல. ஆனால் இப்பொழுது நாம் எந்த கேள்வியை கேட்டாலும், இப்போ அப்ப எல்லாம் வந்து எந்திரிச்சு நின்று ஒரு கேள்வி கேட்டோம்னா அடுத்த ஒரு இன்னொருத்தர் இன்னொரு கேள்விக்கு போயிடுறாரு, நம்ம சான்ஸ் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் கேள்வி கேட்க முடியல. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. நாம் எந்த கேள்வியை கேட்டாலும், எந்த கேள்வியை நமக்குள்ள மனதுக்குள்ள நினைத்தாலும், நாம் அனைவருக்குள்ளாகவும் வந்து அவர் பதிலை கூறிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இப்ப எது ஞானம் என்று பேச தொடங்கும் போது, இன்னைக்கு என்ன பேசுறது அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்றது இல்லை. தொடங்கும் போது குருவை நினைத்து கொண்டு தொடங்குகிறோம். அவர் என்னென்ன கேள்வியெல்லாம் நமக்குள்ளாக இருக்கிறதோ அதற்கெல்லாம் பதிலை வந்து சொல்லிவிட்டு சென்று விடுகிறார். நம்மை பயன்படுத்திக் கொள்கிறார். உங்கள் அனைவரையும் பயன்படுத்திக் கொள்கிறார். நீங்கள் வேதாத்திரிய தத்துவத்திலும் வேதாத்திரி மகரிஷி மேலும் உயிர்கலப்போடு, அந்த நம்பிக்கையோடு உயிர்கலப்போடு ஒன்று இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய கேள்விக்கு உங்களுக்குள்ளாகவே வந்து பதில் சொல்வார். அதை நீங்கள் இங்க கேள்வி பதிலாக கேட்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு கூட கேள்வி பதில் நிகழ்ச்சியில யாரும் கேள்வி கேட்கறது கையை தூக்க தேவையில்லை. ஏன், கேள்வி உங்களுக்குள்ளாக கேளுங்கள். வேதாத்திரி மகரிஷி உங்களுக்குள்ளாக வந்து சொல்லுவார். ஐயா நீங்க கேளுங்க, நீங்க கேட்டு சொல்லுங்க அப்படின்னு தனிமைப்படுத்தாதீர்கள். நீங்கள் வேதாத்திரியோடு இணைந்துதான் இருக்கிறீர்கள். எல்லோரும் வேதாத்திரி மகரிஷியோடு இணைந்துதான் இருக்கிறோம். கேள்விகளை உள்ளே போட்டு பாருங்கள். மகரிஷி அவர்கள் உங்களுக்குள்ளாக வந்து அந்த பதிலை சொல்லுவார். அப்ப இந்த இடத்துல அந்த விளைவு வந்து விட்டது, அது என்னமாக வருகிறது, அதை மீண்டும் செயலாக மாற்றினால் மீண்டும் அந்த பதிவு அங்க கண்டினியூ ஆகும். அதுக்கு விளைவு வர வேண்டியதில்லை, எண்ணமாக வருகிறது. அந்த இடத்துலதான் எண்ணம் ஆராய்தல் வெற்றி பெறுகிறது. நிறைய பேர் எண்ணம் ஆராய்தல் செய்யறதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஒரு சில பேர் எது இந்த இந்த எளிமையான ஞானத்துக்கு போயிட்டு வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மையாக பாருங்கள், இந்த இடத்தில் எண்ணம் ஆராய்தல் எவ்வளவு வெற்றி பெறுகிறது என்று பாருங்கள். விளைவு வந்த பிறகு எண்ணம் வருகிறது. அந்த இடத்துல என்ன பண்றோம், இதை செயலாக மாற்ற மாட்டேன் என்று ஒரு சங்கல்பம் எடுக்கிறோம், அவ்வளவுதான். இந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு சங்கல்பம் எல்லாம் சொல்லல. சில பேர் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தவறு. யாராவது சொன்னால் அவர்களை மாற்றுங்கள். இந்த எண்ணம் வரக்கூடாது என்று 3 முறை சங்கல்பம் எடுக்கணும். அப்படி மகரிஷி அவர்கள் சொல்லி இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் என்று சொன்னால், அடக்க முயன்றால் அலையும் என்று ஒரு தத்துவத்தை சொன்ன மகரிஷி இது வரக்கூடாது என்று சொல்லி இருப்பாரா என்று ஒரு கேள்வியை கேளுங்கள். வாய்ப்பே இல்லை. அப்படி இதை அடக்க அது வரக்கூடாது என்று சொல்லி இருந்தால் அங்கு அந்த அடக்க முயன்றால் அலையும் என்ற தத்துவத்தை சொல்லி இருக்க மாட்டார். அப்ப அதனால செயலாக மாற்ற மாட்டேன், அவ்வளவுதான் அந்த இடத்துல. அப்ப என்ன பண்ணிடுவோம், அதுக்கு ஒண்ணு செயலாக மாறினாத்தான் திரும்பி வேலை. இங்க உள்ள விளைவு வந்தாச்சு. இப்ப செயலாக மாறல அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வேலையே இல்லை. அது என்ன ஆயிரும், நம்மை விட்டு வெளியேறிவிடும், ஓடிவிடும்.
நம்ம கர்மயத்தில் இருந்து வெளியேறிவிடும். கர்மயம் தூய்மையாகிவிடும். அப்ப பாருங்க, நான் ஒரு இடத்துல ஒரு கேள்வி வரும். நம்ம நிறைய புண்ணியம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப துன்பம் கொடுக்கும் செயலை செய்யவில்லை. நாமெல்லாம் இப்ப அந்த அளவுக்கு ஓரளவு பக்குவப்பட்டிருக்கோம்னு வச்சுக்கோ. இப்ப இவ்வளவு நன்மையான செயல்களை செய்து கொண்டிருக்கும் போதும் எனக்கு கெட்ட எண்ணம் வருகிறதே. நான் இவ்வளவு திருந்தியும் எனக்கு கெட்ட எண்ணம் வருகிறதே என்று நமக்கே ஒரு குற்ற உணர்வு இருக்கும். என்ன அது? இவ்வளவு மாறி இருக்கோம். இவ்வளவு இதுக்கு பின்னாடியும் நமக்கு இந்த கெட்ட எண்ணம் எண்ணமாக வருகிறதே என்று சொன்னா, அது வெளியே போறதுக்காக வருது. நம்ம கர்மயத்திலிருந்து வெளியேறுவதற்காக வருகிறது. நான் இந்த இடத்தை காலி பண்ணுகிறேன். வீட்டை காலி பண்றதுக்காக வருது. என்ன பண்ணுங்க? சந்தோஷமா விட்டுருங்க. அப்ப நல்லவர்களுக்கு கெட்ட எண்ணம் வருமா? வரும். எதுக்கு? வெளியே போறதுக்காக வருது. அப்படியே என்ன பண்ணுங்க? பாய் பாய், டாடா பாய் பாய் என்று சொல்லி அனுப்பி விடுங்கள். அவ்வளவுதான். அனுப்பி விடுங்கள். ஆனால் அது விளைவை கொடுக்க வேண்டிய பதிவாக இருந்துச்சுன்னா, அது நீங்க டாடா பை பை சொன்னாலும் போகாது. பொறுப்பா உனக்கு விளைவு கொடுக்க வேண்டி இருக்கிறது. அல்லது நீ புண்ணியம் செய்து அழிக்க வேண்டி இருக்கிறது. நீ அழிச்ச பிறகுதான் நான் போவேன். அப்ப ஒரு நல்ல செயல்கள் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைய பதிவுகள் அளிக்கப்பட்டிருக்கும். அப்ப அவையெல்லாம் வெளியேறுவதற்கு ஒரு வாய்ப்பு. எண்ணம் ஆராய்தல் பயிற்சி தான் இந்த இடத்துல வெற்றி பெறும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சியில நாம் அதை செயலாக மாற்ற மாட்டோம் என்று சொல்லும் போதுதான் அங்கு கர்மயம் தூய்மை அடைகிறது. இப்போ எண்ணம் ஆராய்தல் என்பது தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே. நான் ஞானத்தை உணர்ந்து ஞானத்தை பெற்றுவிட்டோம் என்று இதை தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நான் இன்றைக்கு அடித்து சொல்கிறேன், எண்ணம் ஆராய்தல் என்பதில் தான் ஞானம் என்பதே இருக்கிறது என்று நான் அடித்து சொல்கிறேன். மகரிஷியினுடைய தத்துவத்தை புரிந்து கொள்ளாத ஒரு நிலை என்றுதான் சொல்லுகிறேன். ஏன்னு கேட்டா, இப்ப அங்க அந்த ஞானத்துக்கு போறதுல 80% நம்ம வேதாத்திரி அன்பர்கள் தான் அங்கு செல்கிறார்கள் என்பதையும் உணர்ந்து பார்க்கிறேன். பார்க்கும்போது ஒரே ஒரு இடம் தான் அந்த இடத்துல இடிக்குது. என்ன அதுன்னா, இந்த எண்ணம் எல்லாமே இறைவனுடையது என்று சொல்லவே கூடாது. அது நல்ல எண்ணங்கள் அனைத்தும் இறைவனுடையது, கெட்ட எண்ணங்கள் அனைத்தும் என்னுடையது என்று நாம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப நாமோ நமது முன்னோர்களோ செய்த செயல்களின் அடிப்படையில் தான் வருகிறது என்பதை நாம பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அப்ப இப்படி இதை உணர்ந்து கொண்டால் இனிமேல் நாம் என்ன செய்ய மாட்டோம்? துன்பம் கொடுக்கும் செயலை செய்து மீண்டும் அந்த கெட்ட எண்ணம் வருவதற்கான ஒரு பதிவை ஏற்படுத்த மாட்டோம். இப்ப அங்க என்ன சொல்றாங்க? அது எல்லாமே இறைவனுடையது, அதை அப்படியே விட்டு விடுங்கள். புறத்தில் நீங்க செய்யக்கூடிய செயல்களை செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லுகிறார்கள். புறத்தில் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் மீண்டும் இந்த கெட்ட எண்ணங்கள் வரக்கூடிய செயல்களாகத்தான் இருக்கிறது. அப்ப இது என்னைக்குமே நிக்காது. இறைவன் மேல் பழி போடு இறைவன் மேல் பொறுப்பை சுமத்துகிற வேலை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் ஞானம் என்று சொன்னால், அது இறைவன் மீது பொறுப்பை மீண்டும் மீண்டும் சுமத்தக்கூடிய ஞானமாக இருக்கிறது. எப்படி அது ஞானமாக இருக்கும் என்று எனக்குள்ளாக அந்த கேள்வி எழுகிறது. இது எல்லாமே உங்களுக்கு சிந்தனைக்குத்தான். ஏனென்று சொன்னால், உங்களிடமும் நிறைய பேர் இது மாதிரி கேட்டுட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்தில் நீங்கள் இதை சிந்தனை செய்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஒரே ஒரு இடம்தான். கெட்ட எண்ணத்துக்கு இறைவனை பொறுப்பாளியாக மாற்றாதீர்கள். அதற்கு நாம் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அது நான் செய்யலே இல்லைங்க. நாங்க முன்னோர்கள் செஞ்சது தானே. முன்னோர்கள் செஞ்சதுனால இருந்த ஒரு பதிவு. அது சஞ்சீத கர்மத்திலிருந்து ஒரு எண்ணம் வருகிறது. அதுக்கு நான் எப்படி பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்ல முடியுமா? முடியாது. சொல்லித்தான் ஆக வேண்டும். நீங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். எப்படி? உங்க அப்பா 10 கோடி ரூபாய் பேங்க்ல போட்டு போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. அந்த 10 கோடிக்கு நான்லாம் பொறுப்பேற்க முடியாதுங்க, எனக்கெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு பேங்க்ல சொல்லுவீங்களா? இப்போ உங்களுக்கு உங்க அப்பா வீடு, இப்ப நீங்க குடியிருக்கிறீங்க. ஒருத்தர், ஐயா இது யார் வீடுன்னு கேட்கிறாரு. எங்க அப்பா வீடுன்னு சொல்றீங்களா, என் வீடுன்னு சொல்றீங்களா? அப்பா இறந்து போயிட்டாரு, அதை மட்டும் ஏன் வீடுன்னு சொல்றீங்க? அதுக்கு மட்டும் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். அப்ப கெட்ட எண்ணம் வருகிறது என்றால் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். இதை ஏன் இறைவன் மீது சுமத்துகிறீர்கள்? இறைவனை பொறுப்பேற்க சொல்லாதீர்கள். அந்த இடத்தில் தான் தவறு. நல்ல எண்ணம் மட்டும் தான் இறைவனுடையது. அதை பாருங்க, இஸ்லாம்ல கரெக்டா சொல்லிடுறேன், எல்லா புகழும் இறைவனுக்கே. அப்ப அதுல அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இருக்கு? எல்லா இகழும் என்னுடையது, எனக்கு. அவ்வளவுதானே. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் செய்த தவறுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், நான் செய்த நன்மைக்கெல்லாம் என்னுடைய குருவை சாரும்,
இது இறைவனை சாரும். இதுதாங்க கரெக்ட். இதான் கரெக்ட். அப்ப நல்ல எண்ணம் மட்டும்தான் இறைவனிடமிருந்து வருகிறது. அப்ப கெட்ட எண்ணம் எல்லாம் நாம் செய்த செயல்களில் தான் வருகிறது என்று சொல்லும்போது, புறத்தில் செய்யக்கூடிய செயல்களில் விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும். அதை எப்படியெல்லாம் செய்யணுங்கிறது மகரிஷி அவ்வளவு தத்துவங்கள் சொல்லி வச்சிருக்கிறார். ஆனால் அங்கு எண்ணம் சொல்லப்படவில்லை. இவ்வளவு தத்துவம் எதுக்கு? மீண்டும் இந்த எண்ணம் கெட்ட எண்ணம் வராமல் இருப்பதற்கு. அப்படின்னா என்ன பண்ணணும்? துன்பம் தரக்கூடிய செயல்களை செய்வதை நிறுத்த வேண்டும் புறத்தில். நிறுத்தினா தான் என்ன ஆகாது? மீண்டும் வராது. அப்ப இந்த கெட்ட எண்ணம் வருகிறது என்று சொன்னால் அது நம்முடையதுதான், நம்முடையதுதான். அப்ப மீண்டும் அதை செயல் செய்யாமல் அதை நிறுத்திவிட வேண்டும் என்பதுதான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. இந்த எண்ணம் ஆராய்தல் ஒரு பயிற்சியே ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கிறது. அவ்வளவுதான். இந்த எண்ணம் ஆராய்தல் ஒன்றே போதும் என்றுதான் தோன்றுகிறது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஞானத்தை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவ்வளவு தத்துவமும் அதற்குள்ளாக ஒளிந்திருக்கிறது என்ற போது இந்த பொறுப்பு என்ற அந்த ஒரு இடத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொண்டு எல்லா நல்ல எண்ணங்களும் இறைவன் பொறுப்பேற்கக்கூடியது, எல்லா கெட்ட எண்ணங்களும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், அதை செயலாக மாற்ற மாட்டேன் என்ற ஒரு நிலையில் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கர்மயம் தூய்மையாகிவிடும். அது விளைவு வந்த பதிவுகள் அங்கு இருந்தாலும் அது வெளியேறிவிடும். அப்பொழுதுதான் நம்மால் இறை உணர்வு பெற முடியுமே தவிர, அதன் பிறகுதான் நம்மளுடைய நோக்கம் இறை உணர்வு பெறுவது என்ற நோக்கமாக இருக்குமே தவிர, அதுவரை இப்பொழுது நம்மளுடைய நோக்கம், பிறந்ததனுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால் அது நமது கர்ம வினையை அழிப்பதுதான் நமது நோக்கம். அப்ப நாம் செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும்? தெளிவா கடைசியில வந்து பாருங்க, மகிழ்ச்சியினுடைய 2 ஒழுக்க பண்பாடு. நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன். அதை நிறுத்திட்டாலே இந்த கெட்ட எண்ணங்கள் வருவதற்கான பதிவு பதியவே பதியாது. சரியா பச்சா? அடுத்தது துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். என்ன ஆயிரும்? அப்ப அங்க விளைவு வராமல் தடுக்கப்படும். அந்த எண்ணங்கள் வரும்போது அதை செயலாக மாற்றவில்லை என்று சொன்னால் தூய்மையாகிவிடும். இப்போ இந்த தூய்மை வர 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 ஞானம் என்பது என்னாகும்? நமக்குள்ளாக இருந்து வெளிப்படும். எப்படி வெளிப்படும்? அந்த உயிர் மையத்துல இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் இந்த இடையில இருக்கக்கூடிய தடை நீங்கி விட்டது என்று சொன்னால் அதுவே விரிந்து தானாக வெளிப்படும். ஆக ஞானம் என்பது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய, நமக்குள்ளிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு தன்மைதானே தவிர இது வெளியிலிருந்து பெறக்கூடியது அல்ல. அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இத்தனை தத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டோமோ இல்லையோ, இதெல்லாம் ஒண்ணுமே புரியலைங்க எனக்கு, பரவாயில்ல, இதெல்லாம் புரிஞ்சுட்டு என்ன செய்ய போறீங்க? இத்தனையும் புரிஞ்சுட்டு என்ன செய்ய போறோம்? 2 ஒழுக்க பண்பாடை செய்ய போறோம். ஒண்ணுமே புரியலைனாலும் 2 ஒழுக்க பண்பாடு செய்யுங்க. இப்போ ஒருத்தருக்கு கைப்பயிற்சியை பற்றி நன்றாக விளக்கம் தெரிந்து கொண்டு செய்தார், அவருக்கு பலன் கிடைக்கும். சரி, எத்தனை % பலன் கிடைக்கும்? 100% பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை அதுல எந்த பலனும் தெரியாது, மகரிஷி சொல்லிட்டாரு, நம்பிக்கையோட ஒருத்தர் செய்யறாரு, ஒரு கிராமத்துக்காரரு, அவருக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும்? 200% பலன் கிடைக்கும். இதை புரிந்து கொண்டு விளக்கம் சொல்லி புரிந்து கொண்டு செய்யும் போது 100%னா அது புரியல. ஆனா நம்பிக்கையோடு செய்கிறார் அல்லவா, அவருக்கு 200% பலன் கிடைக்கும். அதுபோல இப்ப நம்ம இதை எல்லாத்தையும் நம்ம புரிந்து கொண்டு கடைசியில மொத்தத்துக்கு என்ன வரப்போறோம்? 2 ஒழுக்க பண்பாட்டுக்கு தான் வரப்போறோம். ஆட இதெல்லாம் வேணாங்க, அங்க அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க எல்லாமே விடுங்க, நான் 2 ஒழுக்க பண்பாடை பக்காவா கடைபிடிக்கிறேன், மகரிஷி சொல்லிட்டாரு நான் செய்றேன், அப்படி பீம்பாய் மாதிரி செஞ்சீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு ஞானம் மிக மிக எளிதாக இருக்கும். டோட்டலா கடைசியில் 2 ஒழுக்க பண்பாட்டுல தான் வந்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஞானம் என்பது என்ன? 2 ஒழுக்க பண்பாடை செயல்படுத்துங்கள். இதுதான் ஞானம். வாழ்க வளமுடன்.